ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து சொல்யூஷன் பார்க்க போறோம். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ரீசனிங் ட்ரிக்ஸ்ல இங்க வந்து ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கு. இந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற ரெண்டு பாக்ஸ்ல என்ன ரூல் அப்ளை ஆயிருக்கோ அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை ஆயிருக்கணும். இப்போ இந்த முதல் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இங்க 21 அப்படின்னு இருக்கு. இந்த கடைசி நம்பர் வந்து 17 அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 38 கிடைக்குது. ஆனா நடுவுல 19 எழுதியிருக்காங்க. அப்ப 38 டிவைடட் பை 2 பண்ணீங்க 19 அப்படின்னு எழுதியிருக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது பாக்ஸ்க்கும் இதே ரூல் அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ 18ஐயும் 26ஐயும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது 44 கிடைக்குது. 44 டிவைடட் பை 2 பண்ணா 22. அதுதான் அவங்க சென்டர்ல எழுதியிருக்காங்க. அதே ரூல் தான் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப 30ஐயும் 44ஐயும் ஆட் பண்ணா 74 கிடைக்குது. 74 டிவைடட் பை 2 பண்ணும்போது 37 கிடைக்குது. 37 தான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அது நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நம்பரை மிஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரூல் அப்ளை ஆயிருக்கோ அதே ரூல் தான் இவங்களுக்கும் அப்ளை பண்ண முடியும். இங்க மேல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன். 25, 36, 16, 49 இவங்க எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதாவது 25 அப்படின்றது வந்து 5ஓட ஸ்கொயர், 36 அப்படின்றது வந்து 6ஓட ஸ்கொயர். இந்த பேஸ் நம்பரான இந்த 5ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணி இங்க 30 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க 16 இருக்கு. 16 அப்படின்றது 4ஓட ஸ்கொயர், 49 அப்படின்றது 7ஓட ஸ்கொயர். 4ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணி தான் 28 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே ரூல் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 64 அப்படின்றது வந்து 8ஓட ஸ்கொயர், 36 அப்படின்றது வந்து 6ஓட ஸ்கொயர். ஸோ 6 8s are 48 வரும். அதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அது நம்மளோட முதல் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க வந்து ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 3 பாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல என்ன ரூல் அப்ளை ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 பாக்ஸ்ல இருக்க நம்பரை ஆட் ஆயிருக்கு. 9 plus 12 plus 6 ஆட் பண்ணும்போது 27 கிடைக்குது. இங்க வந்து பேஸ்ல வந்து அந்த ட்ரையாங்கிள்ல 3 அப்படின்னு எழுதியிருக்காங்க. 27 வந்து 3ஓட கியூப் அப்படின்றதுனால ட்ரையாங்கிள்குள்ள 3 அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதே ரூல் நெக்ஸ்ட் நம்பருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்க போறோம். 64, 36, 25 இவங்க 3 பேரையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது 125 கிடைக்குது. 125 அப்படின்றது வந்து 5ஓட கியூப் தான். ஸோ இதோட பேஸ் நம்பரான 5 தான் ட்ரையாங்கிள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் எழுதியிருக்கணும். ஸோ 32 கூட 16, 16 ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது நமக்கு 64 கிடைக்குது. 64ன்றது வந்து 4ஓட கியூப். அதனால 4 தான் எழுதணும். 8ஓட ஸ்கொயர் கூட தான். இங்க எல்லாமே கியூப் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. இங்கே நம்ம கியூப் தான் அப்ளை பண்ணோம். அப்போ 4ன்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட முதல் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் பாக்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேருக்கு என்ன ரூல் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேல வந்து 6உம் 4உம் இருக்கு. இங்க வந்து 34 அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா 6ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணிருக்காங்க. 24 கிடைச்சிருக்கு. அதே 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிருக்காங்க. 10 கிடைச்சிருக்கு. அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 34ன்னு கீழே இருக்க பாக்ஸ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அதே மாதிரி அடுத்த பாக்ஸஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். 8 5s are மல்டிபிள் பண்ணா 40. அதே மாதிரி 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ண வர நம்பர் வந்து 13. அப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 53 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப ரெண்டாவது பாக்ஸ்க்கும் கரெக்டா இருக்கு. அடுத்த பாக்ஸ் 11உம் 3யும் இருக்கு. 11ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணா 33. 11ஐயும் 3யும் ஆட் பண்ணும்போது 14 கிடைக்கும். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 47. 3 பேருக்கும் ஒரே ரூல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது மேல இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி ஒரு வேல்யூ, ஆட் பண்ணி ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஆன்சரை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப 9 2s are பண்ணும்போது 18 கிடைக்கும். 9ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது 11 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 29 வரும். அதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அது தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, ஆல்பபெட்ஸும் நம்பரும் கனெக்ட் ஆயிருக்கு. இதுல ஒரு நம்பர் மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இபி அப்படின்றத வந்து 3 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இபி அப்படின்றது 3னா ஏபிசிடியோட நம்பர்ஸ் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஏனா 1, பினா 2 அந்த மாதிரி நான் நம்பர் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்றது வந்து 5th லெட்டர், பின்றது வந்து செகண்ட் லெட்டர். அப்ப இல இருந்து பியை மைனஸ் பண்ணி 3ன்னு போட்டு அந்த 3 கூட தான் உங்களை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ டிஎம் அப்படின்னு இருக்கு. டீயோட லெட்டர் பாருங்க. டி வந்து 20th லெட்டர். 20ல இருந்து எம்ன்றது வந்து உங்களோட 13th லெட்டர். ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணா 7 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ஏஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஎம். ஸோ முதல்ல ஏயோட லெட்டர். ஏ வந்து 1, எம் வந்து 13th லெட்டர். ஸோ 13. ஸோ 1 minus 13 பண்ணும்போது -12 வரும். அதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். நம்மளோட ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இதுல வந்து 125, 64 இங்க 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க 16, இங்க 8, இங்க 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணிட்டா செம்ம ஈஸியா பண்ணிடலாம். இதுல 125 அப்படின்றது வந்து ஒரு 5ஓட கியூப், 64 அப்படின்றது வந்து ஒரு 8ஓட ஸ்கொயர்.
ஸோ இதோட பேஸ் நம்பரான இந்த 5யும் இந்த 8யும் மல்டிபிள் பண்ணி தான் இங்கே 40 அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கும் பாருங்க. இப்போ மேலே இருக்கிறது வந்து கியூப் நம்பர், இந்த கீழே இருக்கிறது ஸ்கொயர் நம்பர். 8ன்றது யாரோட கியூப்? 2ஓட கியூப். இது மாதிரி 16 அப்படின்றது வந்து 4ஓட ஸ்கொயர். ஸோ இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணி இந்த பாக்ஸில் இங்கே 8ன்னு வந்திருக்கு. அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இங்கே கீழே இருக்கிற 25 வந்து 5ஓட ஸ்கொயர். இந்த பாக்ஸ் நமக்கு தெரியாது. ஆனா இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு 15 கிடைச்சிருக்கு. அப்ப 5 கூட 3ய மல்டிபிள் பண்ணாதான் 15 வந்திருக்கும். மேல வர்றது எல்லாமே கியூபிக் நம்பர் அப்படின்றதுனால இங்க 3 கியூப் இருந்திருக்கணும். 3யோட கியூப் வந்து 27. அப்ப 27 தான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன். அது நம்மளோட 3rd ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அதே பேட்டர்ன்ல ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல வெளியில 4 நம்பரும் உள்ள ஒரு நம்பரும் இருக்கு. இது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இந்த 6 3s ஆர் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 6 3s ஆர் 18 அப்படின்னு வந்திருக்கும். இங்க 5யும் 15ம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 5 15s ஆர் மல்டிபிள் பண்ணும்போது 75 கிடைக்குது. அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி 93 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே ரூல் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். அது ஒர்க் அவுட் ஆனதா அது வந்து சென்டர் பாக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க முதல்ல 4 8s ஆர் 4ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 32 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்புறம் 18 1s ஆர் 18 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 2 பேரையும் ஆட் பண்ணும்போது 50. அப்போ ரூல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் 2 நம்பரும் அந்த பக்கம் 2 நம்பரும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 9 6 ஆர் பண்ணும்போது 54 வரும். அதே மாதிரி 7 5s ஆர் மல்டிபிள் பண்ணும்போது 35 கிடைக்கும். 2 பேரையும் ஆட் பண்ணும்போது 89 கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். நம்ம ஆப்ஷன் 4th ஆப்ஷன்ல கரெக்டாக இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இந்த நம்பரை மிஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சர்க்கிள் வந்து 4ஆ கட் ஆயிருக்கு. ஸோ ஒரு குவாட்ரண்ட்லேயும் 3 நம்பர் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே 11 8 இங்கே 27 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11ல இருந்து 8ஐ மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 கிடைச்சிருக்கும். 3ஐ கியூப் பண்ணி 27 எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதே ரூல் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த 2வது குவாட்ரண்ட்ல இங்கே வந்து 7 இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே 64 இருக்கு. அப்போ 7ல 3ஐ மைனஸ் பண்ணி 4 எடுத்திருப்பாங்க. 4ஐ கியூப் பண்ணி தான் நடுவில் 64ன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ அதே ரூல் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இங்கே 8 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ 8ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. 6 கிடைச்சிருக்கும். 6ஐ கியூப் பண்ணியிருப்பாங்க. 6 கியூப் அப்படின்றது வந்து 6ஐ 3 தடவை எழுதி மல்டிபிள் பண்ணுறது 216 கிடைக்குது. 216 நம்மளோட 2வது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ஃபிகர்ல இந்த நம்பர் வந்து இங்க மிஸ் ஆயிருக்கு. இது என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். எப்பவுமே வந்து இந்த குரூப்பா இருக்க நம்பர்லாம் ஒரு ரூல்லையும் மேல தனியா இருக்க நம்பரும் அப்படியே இருக்கணும்னு அவசியமே இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா பேட்டர்னும் நம்ம பார்க்கணும். இதுல இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மேல இருக்கிற 7 இந்த 8 9 இந்த 3 பேரையும் எடுத்திருக்காங்க. அப்ப 7 + 8 + 9 ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு 24 கிடைச்சிருக்கு. 24ஐ டிவைடட் பை 3 பண்ணி இந்த கீழே இருக்கிற இந்த பாட்டம் நம்பர் 8 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே ஒரு 15 இருக்கு. ஸோ 15 அப்புறம் ஒரு 8 அப்புறம் ஒரு 7. ஸோ ஆட் பண்ணும்போது 30 கிடைச்சிருக்கு. 30யோட ஆவரேஜ் பை 3 பண்ணியிருக்காங்க. 10 கிடைச்சிருக்கு. அந்த 10 தான் இங்கே பாட்டமில் எழுதியிருக்காங்க. அதே ரூல் தான் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ 20 கூட இந்த 6ஐயும் இந்த 7ஐயும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 26 30 33 கிடைக்குது. ஸோ 33ஐ 3ஆல டிவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 11 கிடைச்சிருக்கும். 11 தான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். நம்மளோட முதல் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.